நல்லா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல பகுதி 1ல இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? இது பகுதி 1 எத பத்தி சொல்லுது அப்படின்னா, இந்திய யூனியன் மற்றும் ஆட்சி பகுதியை பத்தி சொல்லுது. சரிங்களா? இதுல 1லேருந்து 4 வரையான ஆர்டிகிள்ஸ் இருக்கு. முதல் ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும் இந்திய யூனியன் மற்றும் ஆட்சி பகுதியின் பெயர்கள பத்தி சொல்லுது. ஆர்டிக்கிள் 2 எத பத்தி சொல்லுது அப்படின்னா, புதிய மாநிலங்களை இணைப்பு அல்லது உருவாக்கம். புதிய மாநிலங்கள இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்த உருவாக்குறது. சரிங்களா? அத பத்தி சொல்றது தான் இது. ஆர்டிக்கல் 2A ரத்து செய்யப்பட்டது அல்லது நீக்கப்பட்டது. ஆர்டிக்கல் 3 பொறுத்தவரைக்கும் புதிய மாநிலங்களை உருவாக்குதல், எல்லைகளை மாற்றியமைத்தல் அல்லது தற்போதைய மாநிலங்களின் பெயர்களை மாற்றுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்குறது, இல்ல பெயர்களை மாற்றம் செய்யறது. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 4 என்ன அப்படின்னா, பிரிவு 2 மற்றும் 3ன் படி சட்டம் இயற்றி முதல் மற்றும் 4வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள சில அம்சங்களில் திருத்தம் மேற்கொள்ளுதல் மற்றும் தேவையான அம்சங்களை இணைத்தல் அல்லது அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த 2 மற்றும் 3 ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அட்டவணையில் போயிட்டு 1வது அட்டவணையிலையும் 4வது அட்டவணையிலையும் அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சொல்லப்படுது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்டிகல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒன்று. டெய்லி ஒரு டைப் ஆஃப் ஆர்டிக்கல் பார்த்துருவோம். தேங்க்யூ.